வேலூர் மாவட்டம் காட்பாடி, பாகாயம், தொரப்பாடி, சத்துவாச்சாரி, லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பேரணாம்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நகரத்தை ஒட்டியுள்ள கொட்டாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் உள்ள தாகீர் வீதி, அப்துல்லா மஸ்ஜித் வீதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அப்பகுதி மக்கள் அங்குள்ள மசூதி உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான இடத்தை தேடிக்கொள்ளவும், அப்படி இல்லை என்றால் மஸ்ஜித் அப்துல்லா, மஸ்ஜித் இஸ்திகாமத், புதிய மஸ்ஜித், பல மஸ்ஜித்கள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த மஸ்ஜித்களில் தாங்கள் தங்கிக் கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேப்பண்ணப்பட்டி, பர்கூர் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. ஓசூரில் கொட்டி தீர்த்த மழையால் பேருந்து நிலையம் பகுதியில் குடம்போல் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. ஓசூரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் 1 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியது. மழைநீரில் ஆபத்தை உணராமல் சென்ற 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நடுவழியில் பழுதாகி நின்றன. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மலைப்பகுதியில் காலையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை கொட்டியது. ஏரிச்சாலை, கலையரங்கம், மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையை தொடர்ந்து மலைப்பகுதி குளுமையடைந்தது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சில நிமிடங்கள் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள பூமாலை வணிக வளாகத்தில் தண்ணீர் புகுந்ததால் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்தனர். கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்தது. காலையில் சவரன் தங்கம் 120 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் மேலும் 200 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 நாட்களில் சவரன் விலை 4,520 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டது. வெள்ளி விலை காலையில் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் கிடுகிடுவென 6 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 177 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 7,000 ரூபாய் உயர்ந்து 1,77,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் கிராம் வெள்ளியின் விலை 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பிரம்மாண்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். உப்புளிப்பாளையம் முதல் கோல்டுபன்ஸ் வரை சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,781 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த பாலத்தினால் பயண நேரம் 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடங்களாக குறைந்துள்ளது. கோவையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்திற்கு தனது தந்தையின் பெயரை சூட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜிடி நாயுடுவின் மகன் ஜிடி கோபால் தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. கோயம்புத்தூருக்கு இதை விட ஒரு நன்மை பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா எல்லா சிட்டிலையும் 1 மணி நேரம் ஆகும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. கோயம்புத்தூரில் 10 நிமிஷத்தில் போக முடியும். அதனால இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மை, ரொம்ப டைம் சேவ் ஆகும். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் புத்தொழிலும் சமூக நீதி என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் தெரிவித்தார். சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் 2018ஆம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு 4 ஆண்டுகளில்
2022ஆம் ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்திலும் தாவேக்கா கொடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. குமாரபாளையத்தில் நேற்று முன்தினம் பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு தாவேக்கா கொடிகள் இருந்ததை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து நல்லிப்பாளையத்திலும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் அதிக அளவில் தாவேக்கா கொடிகள் பறந்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் தாவேக்கா கொடியுடன் பங்கேற்றவர்கள் தங்கள் கட்சி தொண்டர்கள் இல்லை என்று தாவேக்கா நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் குடிநீர் தொட்டிகளில் கூட மனித கழிவு கலப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில் ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவரா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நாகேந்திரன் உயிரிழந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிறையில் இருந்தபடியே திட்டம் தீட்டியதாக நாகேந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனுக்கு கல்லீரல் செயலிழந்த நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகேந்திரன் உயிரிழந்தார். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை வியாசர்பாடியில் உள்ள நாகேந்திரன் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் காஞ்சிபுரம் ஸ்ரீசன் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கோல்ரிப் மருந்து உற்பத்தி ஆலைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர் ரங்கநாதன் மீது கொலை, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ரங்கநாதனை சென்னை அசோக் நகரில் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து மத்திய பிரதேச காவலர்கள் கைது செய்தனர். தனது உறவினர்களிடம் தொலைபேசி வாயிலாக ரங்கநாதன் தொடர்பு கொண்டு பேசிய போது அவரது செல்போனை கண்காணித்து அவரது இருப்பிடத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். கோல்ரிப் மருந்தில் கலப்படம் இல்லை என மத்திய அரசு மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசு கூறிய நிலையில் அதில் நச்சுத்தன்மை இருந்ததை தமிழ்நாடு அரசுதான் உறுதி செய்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதில் நச்சுத்தன்மை இருப்பது என்பது கண்டுபிடித்து உடனடியாக மத்திய பிரதேசத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் ஒடிசா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்குமே தகவல் சொல்றோம். ஆனா மத்திய பிரதேசமும் ஒன்றிய அரசும் இந்த மருந்துல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம தான் இந்த மருந்துல நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தரல. மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை மகேந்திர சிங் தோனி திறந்து வைத்தார். சிந்தாமணி பகுதியில் தனியார் கல்வி குழுமத்தின் சார்பில் 325 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் கிரிக்கெட் மைதானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த தோனி பேட்டரி காரில் மைதானத்தில் வலம் வந்தார். அங்கிருந்த மாணவ மாணவிகளை பார்த்து தோனி கையசைத்தபடி செல்ல அவர்கள் உற்சாகம் அடைந்தனர். இமயமலையில் உள்ள பாபாஜி குகையில் நடிகர் ரஜினிகாந்த் தியானம் மேற்கொண்டார். ஒரு வார கால ஆன்மீக பயணமாக நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை சென்றிருக்கிறார். ரிஷிகேஷ், பத்ரிநாத்துக்கு சென்ற ரஜினிகாந்த் தொடர்ந்து தனது ஆன்மீக நண்பர்களுடன் அங்கிருந்து இமயமலையில் உள்ள பாபாஜி குகை நோக்கி புறப்பட்டார். காவலர்கள் அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். பாபாஜி குகைக்கு சென்ற ரஜினிகாந்த் அங்கு நீண்ட நேரம் தியானத்தில் ஈடுபட்டார். சேர்ந்த
9 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமராக பதவியேற்ற பிறகு கெய்ர் ஸ்டார்மர் முதன்முறையாக இந்தியா வந்துள்ளார். மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அவர் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், சர்வதேச பொருளாதார சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் இங்கிலாந்தைச் சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என்று கூறினார். भारत और यूके नेचुरल पार्टनर्स हैं. हमारे संबंधों की नींव में डेमोक्रेसी, फ्रीडम और रूल ऑफ लॉ जैसे मूल्यों में साझा विश्वास है. இந்திய தொழிலாளர்களுக்கான விசா எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் இல்லை என இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்தியா இங்கிலாந்து இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் விசா குறித்தும் கெய்ர் ஸ்டார்மர் பேசினார். இந்த ஒப்பந்தம் வர்த்தகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், முதலீடுகளுக்கானது மட்டுமே என்றும் புலம்பெயர்வது தொடர்பானது அல்ல என்றும் கூறினார். இந்தியர்களுக்கு கூடுதல் விசா வழங்க திட்டமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைதான ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சென்ற 30 மீனவர்களையும், நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 17 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இதையடுத்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 30 மீனவர்களை வரும் 23ஆம் தேதி வரை, நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை வரும் 15ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 30 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தினார். கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். 2 நாள் பயணமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றுள்ள அவர் RM காலனி, நேருஜி நகர், திருச்சி சாலை உள்ளிட்ட இடங்களில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர் உள்ளிட்டோர் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக கைதான மதியழகன் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதற்கு மதியழகன் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மதியழகனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரி தவிக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த மனுவில் கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு வழிவகுத்த காரணங்கள் மற்றும் சமூக விரோதிகளின் தொடர்பு குறித்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விஜயின் தலைமை பண்பு குறித்து உயர்நீதிமன்ற கருத்துக்களை நீக்க வேண்டுமென்று முறையிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயிலை சுற்றி மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயில் வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலின் வெளிப்புற சாலைகள் உயர்த்தப்பட்டதால் வளாகத்தில் மழைநீர் தேங்குவதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திருக்கண்ணமங்கை, எட்டியலூர், மணக்கால், ஐயம்பேட்டை, நீலக்குடி, குடவாசல், அரசவனங்காடு, பெரும்பண்ணையூரில் கனமழையால் குறுவை நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. காலை முதல் நண்பகல் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலுக்கு பின்னர் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு நீடித்த மழையால் கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி காமநாயக்கன்பட்டி, தீர்த்தாம்பட்டி, துறையூர், புதூர், இனாம் மணியாச்சி, பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் குளுமையான சூழல் நிலவியது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசியில் மேலகரம், குற்றாலம், இளஞ்சி, வல்லம், கடையநல்லூர், இடைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளிலும் இந்த மழை தொடர்வதால் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்தும் அதிகரிக்க துவங்கியதால் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்ளும் நிலையில் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாம்பன் மேம்பாலத்திலிருந்து இளைஞர் ஒருவர் கடலில் குதிப்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாம்பன் மேம்பாலத்திலிருந்து இளைஞர் குதிப்பதை ரயிலில் சென்ற ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். தற்கொலை முயற்சியா, ரீல்ஸ் மோகமா என சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பிரச்சார பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக விவசாயிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், ஐயாக்கண்ணு ஆகியோர் அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து பிரச்சார பயணம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தனர். மேலும் நவம்பர் 7ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் 5 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறினர். சிவகங்கை அருகே உள்ள அரசனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க கல்வி சீர்வரிசை கொண்டு சென்றனர். பள்ளியை மேம்படுத்தும் நோக்கில் கணினிகள், மேஜை, நாற்காலிகள், எழுதுபொருட்கள், 140 மாணவர்களுக்கு சீருடைகள் உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் மக்கள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடப்பாண்டு சீசன் காலம் நிறைவடைந்தும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது பெய்யும் மழையால் அருவிகளில் தொடர்ந்து தண்ணீர் கொட்டுகிறது. இந்நிலையில் 5 அருவி, பழைய குற்றாலம் சிற்றருவியில் தண்ணீர் கொட்டியதால் மக்கள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். ரொம்ப நம்ம ஃப்ரீயாவே குளிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா நான் இதை ரொம்ப ஃபீல் பண்றேன். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மூங்கில் பள்ளம் வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் யானை கூட்டம் தண்ணீர் பருகிய வீடியோ வெளியாகியுள்ளது. காட்டு விலங்குகள் நீர் அருந்துவதற்காக வனப்பகுதிக்குள் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் அமைத்துள்ள வனத்துறையினர் அவ்வப்போது தண்ணீர் நிரப்பி வைக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சாலை முழுவதுமாக சிதறி கிடக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராஜகம்பீரம் கிராமத்தில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கையுறை, ஊசி உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கொட்டப்பட்டுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக புகார் கூறிய கிராம மக்கள் மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பி ஓடிய இளைஞர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தார். யாகப்பா நகரைச் சேர்ந்த மூன் தினேஷ், அஜித் கண்ணா, பிரகாஷ் ஆகியோர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்களை அண்ணாநகர் போலீசார் விசாரணைக்காக வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது தப்பி ஓட முயன்ற மூன் தினேஷ் கால்வாயில் குதித்து சகதியில் சிக்கி உயிரிழந்ததாக போலீசார் கூறுகின்றனர். ஆனால் விசாரணைக்கு அழைத்து சென்று மூன் தினேஷை காவல்துறையினர் அடித்துக் கொண்டதாக கூறி அவரது உறவினர்கள் அண்ணாநகர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் பாதுகாப்பான பகுதி என்றும் அங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கரூருக்கு விஜய் சென்றால் அவரது உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் பேட்டியளித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் அனைவரும் எந்த இடத்திற்கும் செல்லலாம் என்றார். அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போகலாம். புதுசா நம்ம ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்க போறதுக்கு பயமா இருக்கு, அங்க போறதுக்கு பயமா இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம மாநில தலைவர் அவர்கள் சொன்னதை பார்க்கல, அவங்க வேற ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அலேகுந்தானி வனப்பகுதியில் உருவாகியுள்ள திடீர் அருவியை பலரும் ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். வனப்பகுதி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வீழ்ச்சி உருவாகி காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அருவியை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதியில் வந்து குளிப்பதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்.
திருப்பூர் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் வெளியேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தென்னம்பாளையம் அருகே சில சாய ஆலைகள் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் நொய்யல் ஆற்றில் பகலிலேயே திறந்துவிட்டுள்ளன. சாய கழிவுநீர் கலப்பால் ஆற்றில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தண்ணீர் மாறியது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே மின்னல் தாக்கியதில் தென்னைமரம் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விக்ரமசிங்கபுரம் அடுத்த வடமலை சமுத்திரம் பகுதியில் கனமழை பெய்த நிலையில் அங்கிருந்த தென்னை மரம் ஒன்றின் மீது மின்னல் தாக்கியது. இதனால் மழையிலும் தென்னை மரம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நடந்த உணவு திருவிழாவுக்கு சிறுதானியங்கள் கொண்டு மாணவிகள் விதவிதமான உணவுகளை கொண்டு வந்தனர். காதர்பேட்டையில் உள்ள ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் உணவு திருவிழா நடந்தது. இதில் பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்த திருவிழாவில் கம்பு, திணை, ராகி உள்ளிட்ட சிறுதானியங்களை வைத்து லட்டு, கொழுக்கட்டை, அல்வா உள்ளிட்ட உணவுகளை மாணவிகள் தங்கள் வீட்டில் சமைத்து எடுத்து வந்தனர். அரக்கோணம் அருகே அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்பரிஷிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அருந்ததிப்பாளையம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக டாஸ்மாக் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று கடந்த 8 ஆண்டுகளாக அப்பகுதி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் முதல் அனைத்து நிலை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்து வருகின்றனர். ஆனால் டாஸ்மாக் கடையை மூடுவதற்கான எந்த நடவடிக்கையையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்பதால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரி நான் மட்டும் இல்லை, இந்த எல்லண்டோக்காக வந்திருக்கிறேன். சரியா, நான் பேசுகிறேன். அவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு ஒரு நாட்களில் இடம் பார்க்கறதுக்கான வழி பார்த்துருவோம். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிங்க் நிறத்திலான குடைகள் வளாகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 120 பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 200ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடையின் நிழலாக அனைத்து மருத்துவத்துறை உட்பிரிவுகள் சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக பிங்க் நிறத்தில் குடைகள் தொங்கவிடப்பட்டுள்ளதாக மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவளித்த கோவில் அர்ச்சகர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவலஞ்சுழியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயத்தில் கோவில் அர்ச்சகராக பணியாற்றி வரும் 75 வயதான விஸ்வநாத ஐயர் என்பவர் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்காக சிறுமி தனியாக சென்றபோது பாலியல் தொந்தரவளித்ததாக தெரிகிறது. இது தொடர்பான புகாரின்படி விஸ்வநாதன் கைது செய்யப்பட்டார்.